வெல்கம் டு மை ஃபேவரட்ஸ். இன்றைக்கி பனானா வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பனானா எடுத்துக்கோங்க. எந்த வெரைட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பூவம் வெரைட்டி எடுத்திருக்கேன். நேந்திர பழத்தில் செஞ்சோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே நம்ம நேந்திர பழம் அப்படியே சாப்பிட்றது கிடையாது. இதை வெட்டி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 200 ml பால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பாதாம், 4 முந்திரி பருப்பு அதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கப் இல்லாட்டி 3/4 கப்பு ஜாகரி யூஸ் பண்ணிக்கலாம், வெல்லம் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஒரு எக்கு, முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மில்க் சேர்த்து மிச்சம் இருக்கிற பாலை சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதோட பதம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட பதம் நம்ம இட்லி மாவு பதம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ரன்னி பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பணியாரம் ரொம்ப சாஃப்டாக வரும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் குழி பணியாரம் பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்சரை போட போகிறோம். ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் இல்லை, ஒரு 3/4 போடுறோம். ஏன்னா அது கொஞ்சம் பொங்கி வரும். ரொம்ப ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பது ரொம்ப கஷ்டமாகும். 2 சைடும் நீங்கள் ஒரு நிமிஷம் குக் பண்ணாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் மேலே நெய்யும் நீங்கள் தடவிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. 2 சைடும் நான் ஒரு நிமிஷம் தான் வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது மேலே ஒரு சாக்லேட் சிரப் இல்லாட்டி தேன் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய ஃபுட் ரெசிபீஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.